السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய மக்களே, கல்முனை வாழ் அனைத்து நபியை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் சலாத்தை நான் ஆரம்பத்தில் எத்தி வைத்தவனாக, நாம் இன்று ஒரு புனிதமான ஒரு மாதத்தை நாம் எட்டியிருக்கிறோம். ரபியுனில் அவ்வல் என்று வசந்தத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த மாதம் இஸ்லாமிய அடிப்படையில் மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் இந்த உலகத்தின் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொரு நபியுடைய வரலாற்றை பற்றி படித்து, நபியுடைய ஷமாயிலை படித்து, நபியுடைய ஒவ்வொரு சொல் செயல் அங்கீகாரத்தை நாம் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்வது ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை சென்ற வருடமும் நபியுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவோம் என்று தொனிப்பொழுதில் 16 நாட்கள் நிகழ்ச்சிகள் சென்ற வருடம் நடைபெற்றது. அதில் நபியுடைய ஒவ்வொரு விடயங்களும், நபியுடைய சிரிப்பு எப்படி இருந்தது, நபியுடைய பிறப்பின் மகிமை எப்படி, நபியுடைய வியாபாரம் எப்படி, நபியுடைய அஹ்லாக்குகள் எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறார்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயமெல்லாம் மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளி வாசலில் 16 தினங்கள் நடைபெற்றது. அதே விடயத்தை இந்த வருடமும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைமையகமும் வேண்டிக் கொண்டதுக்கிணங்க கல்முனை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை இந்த வருடம் 2 பள்ளிவாசல்களை தெரிவு செய்து 2 பள்ளிவாசல்களிலும் நபியுடைய இந்த ஷமாயிலை மக்கள் மயப்படுத்துவோம் என்ற விடயத்தை மசூரா செய்து நாளையிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவது மஸ்ஜித் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலிலேயும் மஸ்ஜித் ஹாமி ஜும்மா பள்ளிவாசலிலேயும் இஷா தொழுகையை தொடர்ந்து நாளையிலிருந்து 15 தினங்கள் 9ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அந்த பயான்கள் பெருமதியான உலமாக்களை கொண்டு பெருமதியான நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் 7 மணி அளவுக்கு செய்வதற்கு இஷா தொழுகைக்கு பின்னால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இவ்வாறான நிகழ்ச்சிகள் வைப்பதற்குரிய நோக்கம் என்னவென்றால், நாம் உலகத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இந்த உலகத்தில் ஒருவர் மாத்திரம்தான். அதுதான் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய ஒவ்வொரு விடயத்திலும், நபியுடைய வாழ்க்கை முழுவதும் பிறர்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உஸ்வத்துன் ஹசனா நேரான வழிகள் இருக்குகிறது என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, எப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபியுடைய சில சிஃபத்துகளை சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறானோ, அதே போன்றுதான் நாமும் நபியுடைய முழு வரலாற்றையும் முஸ்லீம்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும்
நபியுடைய வரலாற்றை நாம் படித்து அமல் செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு கவலையான ஒரு செய்தி என்னென்றா, தற்காலத்தில் வாலிபர்கள் ஆண்களோ பெண்களோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் சில பாவங்களில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மூழ்குவதற்குரிய காரணம் என்னென்றா, உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட வாழ்க்கை, அவனோட சொல் செயல் அங்கீகாரம் வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு காரணமாக அமையும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபியுடைய சில சிஃபத்துகளை சொல்லுகிறான். ஏனென்றால் அந்த நபியை நீங்கள் 100% பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் உள்ளவர்களே நீங்க நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்க. குர்ஆனில் அல்லாஹ் நபியுடைய பேச்சை சொல்லுகிறான். ஏனென்றால் நபியுடைய பேச்சு, அந்த பேச்சை ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும், அதில் சந்தேகம் கொள்ளக்கூடாது, அந்த பேச்சில் நம்முடைய சிந்தனையை போடக்கூடாது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் இடது கையால் சாப்பிட்றீங்க, நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவர் அதை நபியுடைய அந்த சொல்ல, அந்த ஏவலை மறுத்தார். மறுத்ததினால் என்ன ஏற்பட்டுச்சு, அந்த இடது கை அவ்வாறே எழும்ப முடியாமல் நின்று விட்டது என்ற சரித்திரத்தை நாம் படிச்சிருக்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, இதைத்தான் அல்லாஹ் நபியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிறான். வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயிலிருந்து ஏதாவது ஒன்று வெளியாகுதென்றா அது வஹீதான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆகையினால இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தில் நாம் நபியை பின்பற்றுவதற்கு எவைகளெல்லாம் படிக்க வேண்டுமோ, எவையுள்ள இல்முகளை நாம் அறிய வேண்டுமோ, அவ்வளவு இல்முகளையும் நாம் படிக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்மளோட பகுதியில் அதிகமான தலாக்குகள் உண்டாகுது. ஏன் காரணம் என்று பார்த்தா, திருமணம் முடித்த நோக்கங்கள் சரியாகல, நபியுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி என்கிறத ஒவ்வொருவரும் படிக்கல. வியாபாரத்தை எடுத்து பாருங்க, அதிகமானவங்க வட்டியோடையும் மோசடியுடனும் வியாபாரத்தில் மோசடி, பணம் வந்தால் போதும் என்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றா நபியுடைய வியாபாரத்தை பற்றி படிக்கல. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்க என்ன எப்படி தொழுகிறதை கண்டீங்களோ அதை போல தொழுது கொள்ளுங்க. ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை எடுத்து நடந்து கொள்ளுங்க. நான் என்னென்ன விடயங்களை செய்யறனோ அதை பார்த்து கொள்ளுங்க, பாடமாக்கி கொள்ளுங்க என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் இபாதத்துகள்ல மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டல்ல, குடும்ப வாழ்க்கையை வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அயல் வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்கிறதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியாருக்கும் லி அஹ்லிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சிறந்தவங்க உங்களோட குடும்பங்களில் சிறந்தவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாங்க. வெறும் குடும்ப வாழ்க்கைக்கு மாத்திரம் வழிகாட்டல்ல, ஒரு வியாபாரம் எப்படி நடக்கணும் என்பதை வழிகாட்டினாங்க. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் வியாபாரத்தில் மோசடி செய்கிறாங்களோ அவங்க என்னை சார்ந்தவங்க அல்ல. அத்தாஜிரு சதூகுல் அமீன், உண்மையுள்ள நம்பகத்தகமான வியாபாரிக்கு அல்லாஹ்
என்ன கூலியை கொடுப்பார் என்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கப்படுத்தினாங்க. அயல் வீட்டுக்காரோட எப்படி நடந்து கொள்ளணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. ஈமான் கொண்டவங்க அயல் வீட்டுக்காரர்களை மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் கியாமத் நாளையும் யார் ஈமான் கொள்றாங்களோ அவங்க தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்தும் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எதை சொல்ல வரணுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விடயத்திலையும் வழிகாட்டியிருக்கிறாங்க. நாம் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா அந்த பாவத்தை தான் வெறுக்க சொன்னாங்க. அந்த பாவத்தை தான் வெறுக்க சொன்னாங்களே ஒழிய அந்த மனிதனை வெறுக்க சொல்லல. இரக்கம் காட்ட சொன்னாங்க, அஹ்லாக்க காட்ட சொன்னாங்க. அஹ்லாக்க கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்தது. அன்பு சகோதரர்களே, குறிப்பாக கல்முனைவாழ் மக்கள் நாம் ஒவ்வொரு நாம் செய்யக்கூடிய இந்த 2 பள்ளிவாசல்களையும் பெருமதி கொண்ட உலமாக்களை கூட்டிக் கொண்டு பயான் வைப்பவருடைய நோக்கம் என்னென்றா, நபியுடைய வரலாற்றை படித்து நானும் நீங்களும் எந்த குடும்பமும் உங்கள குடும்பமும் வாழ்க்கையில திருத்தத்தை உண்டுபடுத்தணும். என வியாபாரத்தில் உண்மை வரணும், குடும்ப வாழ்க்கை சீராகணும், பெற்றோருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத படிக்கணும், ஒரு மனைவியோட எப்படி நடந்து கொள்ளுங்கிறத படிக்கணும், என அயல் வீட்டுக்காரோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் படிக்கணும். அஹ்லாக் நபியுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு, கான தபஸ்ஸுமன் லிவஜ்ஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் புன்முறுகள் சிரித்தவர்களாக இருப்பார்கள் என்று குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஆகையினால அன்பு சகோதரர்களே, நபியுடைய ஒவ்வொரு வாழ்க்கையையும் நபியுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு மனிதர்களும், ஆலிம்களோ ஆலிம் அல்லாதவர்களோ, ஆண்களோ பெண்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, அதிபர்களோ ஆசிரியர்களோ, மாணவர்களோ மாணவிகளோ, ஒவ்வொரு முஸ்லிம்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் அந்த நபியுடைய வாழ்க்கையை பற்றி படித்து அமல் செய்வது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒரு மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆகையினால நாம் ஒரு இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து மஸ்ஜிதுல் ரஹ்மானிலையும் மஸ்ஜிதுல் ஹாமிலையும் நடைபெறக்கூடிய இஷாவுக்கு பின்னால் நடைபெறக்கூடிய அந்த பயான்களில் குறிப்பாக ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல்லையும் பெண்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து என்ற வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களா, வாலிப ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களா, அவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து இதுதான் நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய தன்மை, நபி இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை ஒவ்வொரு தன் உள்ளத்தில் புகித்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆகையினால இன்னும் ஏராளமான பேச்சுக்கள் நபியை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது. ஆகையினால் கல்முனையில் வாழும் மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படக்கூடிய அந்த விடயங்களை வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.